தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல் போன்ற கலேபரங்கள் எல்லாம் முடிந்து அரசியல் கட்சிகள் பிரச்சார களத்துக்கே சென்றுவிட்டன. தமிழகம் முழுவதும் வாக்கு சேகரிப்பு களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் ஸ்டார் வேட்பாளர்களாக இருக்கும் தலைவர்களின் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என தெரிந்து கொள்ள தமிழகம் முழுவதும் களம் இறங்கினோம். முதல் ரவுண்ட் வலம் வந்ததிலேயே ஸ்டார் வேட்பாளர்கள் எதிர்கொண்டுள்ள சவால்களும் சறுக்கல்களும் மிரள வைக்கின்றன. 2011 கொளத்தூர் தொகுதி உதயமானது முதல் தொடர்ந்து அங்கு 3 தேர்தல்களில் போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். 30,000 சிறுபான்மையினர் வாக்குகள், 10,000 அரசு ஊழியர்களின் வாக்குகள், 4,500 திமுக மாநில நிர்வாகிகள் வாக்குகள் என சிந்தாமல் சிதறாமல் கொளத்தூரில் வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது திமுக. இந்த தொகுதியில் அதிமுகவின் நெட்வொர்க் படு வீக்காக இருப்பது திமுகவுக்கு பெரிய பிளஸ். தவிர ஸ்டாலின் அடிக்கடி தொகுதிக்குள் தலைமை காட்டினாலும் அடிப்படை பிரச்சினைகளில் மக்கள் முணுமுணுப்பும் கேட்காமல் இல்லை. மேலும் கொளத்தூரை ஒட்டிய பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதால் அதன் பாதிப்பு இங்கும் இருக்கும். ஸ்டாலின் தான் இங்கு உறுதியாக வெற்றி பெறுவார் என்றாலும் இம்முறை அவரது வெற்றி வாக்குகள் வித்தியாசம் பழையபடி இருக்காது என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம். 6வது முறையாக இத்தொகுதியில் களமிறங்கியுள்ள பழனிசாமி கூட்டணியில் பாமக இருப்பதால் கவலையின்றி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். மண்ணின் மைந்தன் அந்தஸ்து, நிறைவேற்றிய வளர்ச்சி பணிகள், மக்களின் பாசம் உள்ளிட்ட அம்சங்கள் அவரின் 7வது வெற்றிக்கு உரமாகிறது. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் 40,000, 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவர் 2021 பாமக துணையோடு 93,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தை எட்டினார். இந்த முறை 1,00,000 வாக்குகள் வித்தியாசமாக இலக்கு நிர்ணயித்து இருக்கிறார். அதற்கேற்ப 20,000க்கும் மேற்பட்ட பர்வதகுல சமுதாய வாக்குகளும் கான்கிரீட்டாக உள்ளன. 3 முறை வென்ற நெல்லை தொகுதியை புறக்கணித்துவிட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு தற்பொழுது ஜம்ப் ஆகியிருக்கிறார் நயினார். மேலிட அறிவிப்புக்கு முன்பாகவே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டும் நயினார் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள தேவர் சமுதாயம் கைவிடாது என உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியும் சமுதாய ஓட்டை குறிவைக்கும் சசிகலா அணியும் நயினார் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுமா என்பதில் இருக்கிறது விஷயம். திருமாவளவன் தனது எம்பி பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அவரே இத்தொகுதியில் களமிறங்கியிருப்பது விசிகாவினருக்கு அதிர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஒரு சேர தந்திருக்கிறது. தங்களின் தலைவரை வெற்றியடைய செய்ய சிறுத்தைகள் பாடுபட்டு வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமகவின் மண்ணின் மைந்தன் டாக்டர் அன்பு சோழன் கடும் போட்டியாளராக மாறியிருக்கிறார். இவர்கள் இருவரை தவிர மற்ற கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களிடையே நிறைய குளறுபடிகள் இருப்பதாலும் கூட்டணி பலத்தாலும் மண்பானையில் பால் பொங்குவதற்கே வாய்ப்பு அதிகம். இத்தொகுதியில் சீமானின் கர்ஜனை வீதி வீதியாக அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் காங்கிரசும், அதிமுக கூட்டணியில் அமமுக வேட்பாளர் தேர்பாண்டியும் களம் காண்கிறார்கள். தாவேக வேட்பாளர் டாக்டர் பிரபுவும் உற்சாகமாக வலம் வருகிறார். இப்படியாக 4 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அபார வெற்றி பெற்றதால் தற்போதைய தேர்தலையும் ஜஸ்ட் லைக் தட்டாக பார்க்கிறது காங்கிரஸ். இதற்கடுத்து 2, 3ஆம் நிலையில் இருந்த அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளும் ஒரே கூட்டணியாக மாறியிருப்பதால் அமமுகவும் முட்டி மோதுகிறது. இவ்வாறாக 2 திராவிட கட்சிகளின் கூட்டணியும் பலமாக இருப்பதால் இதே நிலை நீடித்தால் சீமான் கடுமையாக போராட வேண்டி வரும் என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள். 2019 முதல் பெரம்பூரை தன் வசமாக்கி வைத்திருக்கிறது திமுக. தொகுதியில் உள்ள 40% பட்டியலின மக்கள், 10% கிறிஸ்தவர்கள், 7% இஸ்லாமியர்கள் வாக்குகள் ஆகியவை இதுவரை திமுகவுக்கு சாதகமாக இருந்தன. இத்தேர்தலில் இந்த வாக்குகள் அனைத்தும் தன் பக்கம் திரும்பும் என விஜய் நினைக்கிறார்.
அதற்கான வாய்ப்புகளே அதிகம். அதிமுக கூட்டணியில் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதும், பாமக வேட்பாளர் திலகபாமா தொகுதிக்கே தொடர்பு இல்லாதவர் என்பதும் விஜய்க்கே சாதகம். அவ்வகையில் முதலிடத்தில் தாவேகாவும், இரண்டாவது இடத்தில் திமுகவும் இங்கு இருக்கிறது. விஜய் போட்டியிடும் இரண்டாவது தொகுதியான திருச்சி கிழக்கில் பெரும்பான்மையாக உள்ள சமுதாய மக்கள் விஜய் சேர்ந்த சமுதாயம் என்பதால் அவர்களது வாக்குகள் எளிதாக கிடைத்துவிடும். கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் இங்கு ஏராளம். இவையெல்லாம் விஜயின் வெற்றியை எளிதாக்கிவிடும். அதே சமயம் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜின் வெற்றியை உறுதி செய்வதற்கு அமைச்சர்கள் KN நேருவும் அன்பில் மகேஷும் விஜய் வென்றால் தங்களின் ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கும் என்பதால் இருவரும் பேயாக வேலை பார்த்து சிறுபான்மையினர் வாக்குகளை கவர முயல்கின்றனர். ஆனாலும் விஜயின் வசீகரத்தை வெல்வது திமுகவிற்கு சவால்தான். விஜயகாந்த் முதன்முதலாக வென்ற தொகுதி என்ற மைலேஜுடனும் திமுக கூட்டணி பலத்துடனும் இங்கு பிரேமலதா விஜயகாந்த் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். 2021 அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அவர் மூன்றாவது இடத்தை தான் பிடித்தார். அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் உள்ளூரில் 35 ஆண்டு காலமாக மருத்துவ சேவை செய்து வரும் டாக்டர் தமிழரசி ஆதி மூலம் போட்டியிடுவது பிரேமலதாவிற்கு டஃப் கொடுக்கிறது. தாவேக, டாக்டர் ராமதாஸ் அணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என வாக்கு சிதறடிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் கடைசி நிமிடம் வரை வெற்றி கோட்டை தொட பிரேமலதாவிற்கு போராட்டம் காத்திருக்கிறது. தனி தொகுதியான இங்கு கடந்த 9 தேர்தல்களில் 8 முறை அதிமுக வென்றுள்ளதால் அந்த பலத்துடன் பாஜக களமிறங்குகிறது. ஆனால் சிட்டிங் அதிமுக எம்எல்ஏ தனபால் தொகுதி பக்கமே தலை வைக்காத கோபமும், உள்ளூர் அதிமுக புள்ளிகளுக்கு தொகுதி கிடைக்காத ஏமாற்றமும் இத்தொகுதியில் பெரிய சவால்தான். திமுக சார்பில் இளம் மருத்துவர் கோகிலாமணியை களமிறக்கப்பட்டிருக்கிறார். சீனியர்கள் கசப்புகள் மறந்து முழுமனதோடு உழைத்தால் மட்டுமே பெண் மருத்துவர் கரையேறுவார். நலத்திட்டம் என்கின்ற பெயரில் கடந்த 5 ஆண்டுகளாகவே உதயநிதி தரப்பினர் தொகுதி முழுவதும் கொடுத்திருக்கும் பல்வேறு பரிசு பொருட்கள் திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. இங்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகமாக இருப்பதும், அதிமுக கூட்டணி இங்கு சரிவர வேலை பார்க்காததும், தொகுதியை முழுமையாக சுற்றி வரவே தாவேகா திணறுவதும் உதயநிதியின் வெற்றியை வரவேற்கின்றன. இவையெல்லாம் கடந்த ஆட்சி மீதான அதிருப்தி அவரின் வாக்கு வித்தியாசத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. 2021 அதிமுக வேட்பாளர் ராமுவிடம் வீழ்த்திருக்க வேண்டிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தபால் ஓட்டுகள் புண்ணியத்தில் வெற்றி பெற்றார். தனது கடைசி தேர்தல் இது என தொகுதி வாக்காளர்களிடம் உருகியே வெற்றியை எட்டிவிட துடிக்கிறார். தொகுதியில் பெரும்பான்மையாக வன்னியர்கள் இருந்தாலும் கடந்த தேர்தலை போலவே தற்பொழுதும் அதிமுக வேட்பாளராக நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த ராமுவே போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலை போல இம்முறை துரைமுருகனிடம் வெற்றியை தாரை வார்த்து விடக்கூடாது என கங்கணம் கட்டியுள்ளார் ராமு. அதனால் தனது 11வது தேர்தலிலும் முதல் தேர்தலை போல ஓடிக்கொண்டிருக்கிறார் துரைமுருகன். இருவருக்குமான போட்டி கடுமையாக உள்ளதால் மே 4 வரை துரைமுருகனின் நாடி துடிப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதுவரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட OPS முதன்முறையாக உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கு சவால்கள் மலை போல காத்திருக்கின்றன. அவருடன் இன்னும் ஒட்டாமலேயே தேனி மாவட்ட திமுகவினர் சுற்றி வருகின்றனர். அவரது முன்னாள் பகையாளியான திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன் OPS-ஐ எதிர்த்து திமுகவில் போட்டியிட்டு 2 முறை தோல்வியடைந்த முன்னாள் MLA லட்சுமணன் ஆகியோரின் ஒத்துழைப்பை பொறுத்து OPS-இன் வெற்றி இருக்கிறது. அதிமுக வேட்பாளரான நாராயணசாமி நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் போட்டி கடுமையாக இருக்கிறது. தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள தனது சமுதாயமான முக்குளத்தோர் வாக்குகளை OPS முழுமையாக நம்பி இருக்கிறார். இன்றைய தேதியில் தொகுதியின் தட்பவெப்பநிலை தாறுமாறாக இருந்தாலும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது OPS வெற்றி பெற்று விடுவார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.
1980 முதல் அதிமுக வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இரட்டை இலை சின்னத்தில் 8 முறை வெற்றி பெற்ற செங்கோட்டையன் இம்முறை தாவேக வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரின் அனுபவம் வாய்ந்த பிரச்சார வியூகமும் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் சீட் கிடைக்காத புள்ளிகள் பொது வேட்பாளர்கள் போல் செங்கோட்டையனுக்கு தரும் திரைமறைவு ஆதரவும் அவரை கரையேற வைக்கக்கூடும். இருப்பினும் கிராமங்கள் நிறைந்த இந்த தொகுதியின் சீனியர் வாக்காளர்களிடம் செங்கோட்டையன் என்றாலே இரட்டை இலைதான் என்று மனதில் பதிந்திருப்பதை அகற்றி விசில் சின்னத்தை அவர்கள் மனதில் விதைப்பதுதான் ஒரே பெரிய சவால். கூடவே எடப்பாடியின் சபதம், திமுகவின் ராஜதந்திரமும் செங்கோட்டையனின் வெற்றிக்கு தலைக்கு மேல் கத்தி. தொகுதி முழுக்க தான் செய்திருக்கும் வளர்ச்சி பணிகளை பட்டியலிட்டே முதற்கட்ட பிரச்சாரத்தை முடித்து தெம்பாக இருக்கிறார் மாஜி அமைச்சர் வேலுமணி. கூடவே அன்பளிப்புகளும் பெருக்கெடுப்பதால் டவுட்டே இல்லாமல் அவர்தான் இப்போதைக்கு முன்னிலையில் இருக்கிறார். போட்டி வேட்பாளர்களாக திமுக தாவேக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் அப்பாவி வேட்பாளர்கள் எந்த ஒரு அதிர்வையும் இதுவரை உருவாக்கவில்லை. அதே சமயம் கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி கொடியை அழுத்தமாக பதிப்பதற்காக களமிறக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியையே ஒட்டுமொத்த கட்சியும் நம்பியிருக்கிறது. ஆனாலும் அவரின் சித்து வேலைகளும் தாவேக விஜயின் நேரடி பிரச்சாரமும் எஸ்பி வேலுமணியை வீழ்த்திவிடும் என்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இதுவரை தென்படவில்லை. கோவை தெற்கு தொகுதியில் இதுவரை அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி வெற்றி பெற்ற நிலையில் திமுகவின் விஐபி வேட்பாளராக பாலாஜி இறங்கியிருப்பதால் களம் தெரிக்கிறது. மண்ணுக்கு புதியவர் என்பதெல்லாம் இவருக்கு சவால் இல்லை. ஆனால் இலையும் தாமரையும் இவரை வீழ்த்துவதை தங்களின் ஈகோ விஷயமாக எடுத்து வெறித்தனமாக களமாடுகின்றனர். கூடவே செந்தில் பாலாஜி தங்களின் எதிர்கால அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் என பயப்படும் மண்ணின் மைந்தர்களான திமுக மூத்த நிர்வாகிகளும் உள்ளடி வேலைகளில் ஆர்வம் காட்டினாலும் இத்தொகுதியின் மிக அதிகமான இஸ்லாமியர் வாக்கு வங்கி பாலாஜிக்கு பெரிய பிளஸ். இருப்பினும் வட இந்தியர் மற்றும் இந்துத்துவ வாக்கு வங்கி தான் அவரை யோசிக்க வைத்துள்ளது. இதையெல்லாம் அவர் எளிதில் கடந்துவிடவே வாய்ப்பு அதிகம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய சௌமியா வாக்கு சேகரிப்பின் போது இரு மகள்களோடு 6 தொகுதிகளிலும் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்டார். அதில் கிடைத்த ரெஸ்பான்ஸ் தான் இம்முறை தர்மபுரியை அவர் செலக்ட் செய்திருக்கிறார். பாமகவுக்கென்று டவுனில் வலுவான வாக்கு வங்கியும் கடந்த 2021 அதிமுக கூட்டணியில் 26,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாமக வென்ற தொகுதியாக இருப்பதும் சௌமியாவிற்கு உற்சாக டானிக். கூட்டணியில் உள்ள அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் அறுவடை செய்ய பாட்டாளிகள் பம்பரமாக சுழன்று வருகிறார்கள். இன்றைய தேதியில் சௌமியாவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திமுக தாவேக உள்ளிட்ட கட்சிகள் திணறுகின்றன. இங்கிருக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள் பாஜகவுக்கு அப்படியே விழுந்துவிடும் என்பது தமிழிசைக்கு பெரும் பிளஸ். அதேபோல் தொகுதியின் வெற்றியை நிர்ணயிக்கும் மீனவர்களின் பெரும்பாலானவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக திரும்பியிருப்பது திமுகவிற்கு மைனஸ். ஆளும் கட்சி மீதான அதிருப்தி படித்த வாக்காளர்களிடம் அதிகமாக இருப்பதால் அதை சரிக்கட்ட திமுகவினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடையே தாவேக வேட்பாளர் வெங்கடராமனும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அச்சமூகத்தின் வாக்குகளில் சரிபாதியும் மீனவர்கள் வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் என திடமாக நம்புகிறார். இப்போதைய நிலவரப்படி மயிலையில் திமுக உற்சாகமும் தாவேக நம்பிக்கையுடனும் பாஜக எப்படியாவது வெற்றியை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்கின்ற துடிப்பிலும் இருக்கின்றன. கடைசி நேர காட்சிகள் மாறக்கூடும். மொடக்குறிச்சி பாஜக வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஒருவேளை இங்கு அண்ணாமலை அறிவிக்கப்பட்டால் இந்த கருத்து பொருந்தும். இது பாஜகவின் சிட்டிங் தொகுதி என்பதால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என அண்ணாமலைக்கு மேலிட தலைவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரது அதிரடி அரசியலால் இளைஞர்கள் பட்டாளம் தாமரைக்கு வாக்கு கேட்டு தொகுதி முழுவதும் தீவிரமாக சுற்றி வருகிறார்கள் என்பதாலும் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அவரின் ஆதரவாளர்கள் செம
ஹாப்பி. மேலும் திமுக கூட்டணியில் மதிமுக களமிறங்கி இருப்பதால் தாமரை எளிதாக மலர்ந்துவிடும் சூழலே நிலவுகிறது. தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என பிடிவாதம் காட்டும் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு லக்கா என்கிறார்கள் அவரது எதிரணி பாஜகவினர். நாதக, தாவேக ஆகியோர் பெயரளவுக்குத்தான் தேர்தல் வேலை பார்ப்பதால் மொடக்குறிச்சி மீண்டும் பாஜக வசமாக வாய்ப்பு இருக்கிறது. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட இடம் எனும் சென்டிமெண்ட் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீண்டும் இங்கு போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் அவரை தோற்கடிக்க லோக்கலில் திமுக நிர்வாகிகள் சிலர் உள்குத்து வேலை பார்த்து வருவது கூட்டணிக்கு மைனஸ். அதேபோல 2021 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்ட அதிமுக மாஜி எம்எல்ஏ பழனி இப்போது அனைத்து வழிகளிலும் முட்டி மோதுகிறார். எனவே கடைசி நிமிடம் வரை டஃப் பைட் இங்கு இருக்கும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.